ஒரு அண்மை செய்தி. அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் புதிய வழிமுறைகளை வகுக்க கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நவம்பர் 20ஆம் தேதி வரைவு வழிகாட்டு வழிமுறைகளை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி கூட்டம் தொடர்பாக வழிமுறைகளை வகுக்க கால அவகாசம் கோரப்பட்டிருக்கிறது. நவம்பர் 6ஆம் தேதி 20 வரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் கருத்துக்களை பெற்றுள்ளோம் எனவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தங்கள் கட்சி பரிந்துரைகளை இமெயில் மூலம் தமிழக அரசுக்கு தெரிவிக்க தாவேகா மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பரப்புரைக்கு அனுமதி கோரிய விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலித்து அனுமதி வழங்க கோரி தாவேகா தாக்கல் செய்த வழக்கு விசாரணை நவம்பர் 21க்கு தள்ளி வைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பரப்புரைக்கு அனுமதி கோரிய வழக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. புதிய வழிமுறைகளை வகுக்க கோரி அதிமுக தாவேகா தொடர்ந்த மனுக்கள் மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வும் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அரசியல் கட்சி கூட்டங்களுக்கு தேவையில்லாத நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரம். வணக்கம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி சுமார் 41 பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்களின் ரோட் ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழிகாட்டு விதிமுறைகளை 10 நாட்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கெடு விதித்து கடந்த முறை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணையாக வந்தபோது தமிழக அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் J ரவீந்திரன் பொதுக்கூட்டங்கள் ரோட் ஷோக்களுக்கான வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் வகுப்பது தொடர்பாக அரசின் பல்வேறு மட்டங்களில் ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து நவம்பர் 6ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டப்பட்டதாகவும் இந்த கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கொண்டுள்ள 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்கியுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள 40க்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கு வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களும் கோரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்துக்களை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தி இறுதி வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க 1 மாத கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு விதமாக நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். மேலும் கடைசி நேரத்தில் அனுமதி வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்போது அரசியல் கட்சிகளுக்கு பொதுக்கூட்டம் ரோட் ஷோக்களுக்கு அனுமதி வழங்கும் போது தேவையில்லாத பல்வேறு நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது என்றும் 15 நாட்களுக்கு முன் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் 5 முதல் 7 நாட்களில் அதன் மீது முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு தலைமை நீதிபதி அறிவுறுத்திருக்கிறார். அனைத்து கட்சிகளின் கருத்துக்களும் அரசின் வசம் உள்ள நிலையில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளான தாவேகா மற்றும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் வரைவு வழிகாட்டு விதிமுறைகள் குறித்த யோசனைகளை உடனடியாக அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த யோசனைகளை பரிசீலித்து 10 நாட்களில், அதாவது நவம்பர் 20ஆம் தேதிக்குள் வரைவு வழிகாட்டு விதிமுறைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசுக்கு கூடுதலாக கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனையொட்டி இந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் 27ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். இதற்கிடையில் வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் நிர்வாகி தாக்கல் செய்த மனுவையும் வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவையும் ஏற்க தலைமை நீதிபதி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.